வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே ஒரு அவேர்னஸான வீடியோ. நான் எந்தெந்த சேமிப்பு முறைகளில் சேமிப்பு செய்ய மாட்டேன், எந்தெந்த முதலீடு முறைகளை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஏன்னா இது எல்லாமே டேஞ்சரஸ் சேவிங்ஸ் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாமே என் லைஃப்பில் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எவ்வளோ பணம் வந்தாலும் இந்த மெத்தட்ஸை நான் என்றைக்குமே கையில் தொட மாட்டேன் அப்படின்னு ஒரு 5 சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்லைடை மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் ஒவ்வொரு ஸ்லைடையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவேர்னஸாக இருக்கும். சில பேருக்கு இதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஸோ அவங்கள நான் கம்பல் பண்ண விரும்பலை. ஜஸ்ட்டு வந்து இது என்னோட சேவிங்ஸ் பிரின்சிபல்ஸை உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான். இதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ண வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எந்த மெத்தடில் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஐ நெவர் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்டாக ஷேர் மார்க்கெட். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஏன் மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட் பற்றி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 4 மெயில் வந்துடும். இதை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள், ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நிறையா ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன்னு வரும். பட் ஆனால் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாது. அடுத்த விஷயம், அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன் அப்படின்னா இது ரிஸ்கி அண்டு அன்சேஃப். இது வந்து என்றைக்குமே ரிஸ்க்கு. நான் என்னோட வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தான். ஸோ நம்ம ஒவ்வொரு பணமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்கணும் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். ஸோ நம்ம 100 ரூபாய் ஆச்சு, 100 ரூபாய் நம்ம வந்து சேமிக்கிறோம் அப்படின்னா அந்த 100 வந்து எப்படி 1000 ஆக்குறது, 10,000 ஆக்குறது, அப்படி தான் நம்ம நினைவு இருக்கும். பட் அதுக்கு வந்து என்னைய பொறுத்த மட்டும் மியூச்சுவல் ஃபண்டோ ஷேர் மார்க்கெட்டோ சரியான ஆப்ஷன் கிடையாது. அப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்களே, பணக்காரங்களாக இருக்காங்களே அப்படின்னா அவங்களோட சேமிப்பில் 1% தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷேர் மார்க்கெட்டு ப்ளஸ் இதில் போடுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க. அது நஷ்டமானாலும் அவங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் இருக்காது. பட் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் வந்து நம்மளை ஷேர் மார்க்கெட்டில் போட சொல்லி நிறைய பேர் கம்பல் பண்ணுவாங்க, ஒரு பொய்யா ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை வந்து நான் எங்கள் அப்பாவை தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆன உடனே அவங்களுக்கு இது வந்துச்சு, பெரிய பல்க் அமௌண்ட் வந்து பெனிஃபிட்டாக வந்துச்சு. அதில் வந்து 2 லட்ச ரூபாயை கொண்டு போய் எங்கள் பேச்சை கேட்காம அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிஸ்க்குள்ள சில திட்டங்களில் முதலீடு பண்ணாங்க. 2 லட்ச ரூபா போட்டு அவங்க கைக்கு திரும்ப வந்தது 1 லட்ச ரூபா தான் ஆஃப்டர் 3 இயர்ஸ். அப்போவே நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் அதை எப்படி சரி செஞ்சோன்னா, அந்த 1 லட்ச ரூபாயை வாங்கி தங்க காயின்ஸாக வச்சு ஒரு 7-8 வருஷம் கழித்து அதை விற்றப்ப எங்களுக்கு 2.5 லட்சம் 3 லட்சம் கிடச்சிச்சு. அப்படி தான் நாங்கள் அந்த இழந்த காசை நாங்கள் மீட்டெடுத்தோம். அதுவுமே நான் தான் எங்கள் அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இப்போ எங்கள் அப்பா அவங்க வந்த பெனிஃபிட்டில் ஒரு 3ல் 1 பங்கு போட்டாங்க. நஷ்டம்தான் ஆச்சு. கடவுள் கிருபையாக அதை நாங்கள் வந்து மீட்டு எடுத்துட்டோம். பட் எத்தனையோ பேர் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனோன்னே இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பணம் வருதுன்னா அவங்கள சுற்றி மொய்க்க ஆரம்பிப்பாங்க, இதில் போடுங்கன்னு உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க லாபத்துக்காக நம்மளை வந்து என்றைக்குமே என்ன பார்த்துருவாங்க, பதம் பார்த்துருவாங்க. நம்மளோட பணத்தை வச்சு அவங்க கேம் ஆடிடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஸோ நான் ஷேர் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சீட்டு போடுதல். அதாவது மாதம் ஒரு தொகையை கட்டிட்டு ஒவ்வொரு மாதமும் அந்த குழுவில் இருக்கிறவங்க ஒரு பல்க் அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. 1 லட்ச ரூபா சீட்டு, 50,000 சீட்டு, 2 லட்ச ரூபா சீட்டுன்னு அந்த மாதிரி சீட்டு போடுதல் நிறைய சீட்டு இருக்குது. குழுக்கள் சீட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச காமனாக மாதம் ஒரு தொகையை கட்டுவாங்க. இப்போ 20 பேர் இருக்காங்கன்னா 20 மாதத்துக்கு கட்டுவாங்க. அப்போ வந்து மொதல் மாதத்துக்கு ஒருத்தர், 2வது மாதத்துக்கு ஒருத்தர், 3வது மாதத்துக்கு ஒருத்தர் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டாக எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 1 லட்ச ரூபா சீட் அப்படின்னா அவங்க 98,000 கட்டியிருப்பாங்க. ஒரு 2,000 லாபமாக இருக்கும். இதில் அளவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இதில் பெருசாக லாபம் இருக்காது. ஒரு அவசரத்தை தேவைக்கு பணம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அது ஒன்று. அடுத்து வந்து இப்போ சீட்டு கட்டுறவங்க வந்து இன்கேஸ் ஏமாற்றிட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். அது வந்து நம்பகத்தன்மை இல்லை இந்த சீட்டு போடுதல்ல.
அதுக்கப்புறம் இப்போ சீட்டு கட்டுறதில் இப்போ சீட்டு நடத்துகிறவங்க ப்ராப்பராக நடத்துவாங்க. பட் கட்டுறவங்கள யாராவது ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டாலோ இல்லை ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து அவங்க முதல்ல பணம் எடுத்திருப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய மாதத்துக்குலாம் யார் கட்டுவா? அவங்க குடும்பத்தாரை போய் இந்த மாதிரி பணம் இருக்குது, அவங்க வாங்கியிருக்காங்க, பணம் எடுத்திருக்காங்கன்னு வாங்கி அவங்கள்ட்ட இந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இந்த சீட்டு போடுதல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கிரேட் எஸ்கேப் ஆகிட்டேன். நான் முன்னாடி ஒரு பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் பொழுது அதாவது இப்போ நான் 3வது நிறுவனத்தில் இருக்கேன். நான் 2வது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்த போது என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி அங்கே ஒரு வேலை பார்க்குறவங்களாம் சேர்ந்து சீட்டு பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 1000 ரூபாய் சீட்டு, மாதம் 1000 ரூபாய் கட்டணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 50,000 ரூபாய் சீட்டும் எவ்வளவோ சொன்னாங்க. 50,000 சீட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணார், அந்த சீட்டை ஆரம்பித்தவர் எனக்கு மாதம் 50,000 கொடுத்துருங்க, ஏன்னா என் தங்கச்சி கல்யாணம் இருக்குது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் மாதம் சீட்டை ஆரம்பித்து மாதம் 50,000 அவர் எடுத்துட்டு அடுத்த மாதம் கட்டணும். அந்த மாதம் எடுத்து கல்யாணம்லாம் முடிஞ்சுட்டு அவர் திரும்பியே வரல. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த சார் வந்து இறந்துட்டார். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் நான் வேலை பார்த்த நிறுவனத்துக்கிட்ட நான் சொன்னேன். அதுவுமே யாருமே சொல்லலை. என்னையே கம்பல் பண்ணாங்க. நான் சீட்டு கட்டுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நான் அதை வந்து கட்டலை. மற்ற எல்லா ஒர்க் பண்ணுற என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கட்டினாங்க, நான் கட்டலை. அப்போ திடீர்னு இறந்த உடனே எல்லாருக்கும் என்னென்னா, அவர் சீட்டை எடுத்துட்டார். மிச்சம் அவர் எல்லா மாதமும் கட்டினா தான் எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்கும். இப்போ அவர் 10,000 ரூபாய் கட்டி 50,000 எடுத்துக்கிட்டாரு. ப்ளஸ் அவர்கிட்டேருந்து மாதம் எப்படி அந்த மிச்சம் சீட்டு பணத்தை வாங்குறது? இதை போய் நிறுவனத்திட்ட நான் அப்பயுமே சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம், இதை எதுக்கு நீங்கள் தெரியாமல் சரிங்க சொல்லிட்டு செய்கிறாள்னு அப்புறம் ரொம்ப திட்டி, அதுக்கப்புறம் அவரோட பெனிஃபிட் பணம் இருக்கும் இல்லையா, அவன் இறந்தாங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட் வரும் இல்லையா, அந்த பெனிஃபிட் பணத்தில் இவங்க சொல்லி இந்த மாதிரி இவர் சீட்டு கட்டியிருக்காரு, எந்த ஆதாரமுமே இருக்காது. இப்போ நார்மலாக ஒர்க் பண்ணுற இடத்துல சீட்டு பிடிக்கிறதுல இதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமே இருக்காது. அப்புறம் அவங்ககிட்ட நம்ப வச்சு, நல்ல வேளை அவர் சொல்லியிருந்திருக்காரு நான் ஸ்கூலில் சீட்டு போட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை நம்பி அந்த அமௌண்ட்டை கழிச்சுக்கிட்டு மிச்ச அமௌண்ட்டை அவங்ககிட்ட கொடுத்தாங்க. இன்கேஸ் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக பேசி முடிக்கலைன்னா அந்த 50,000 நஷ்டமாயிரும். எல்லாருமே நஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த சீட்டு பிடிக்கிறது அதே மாதிரி இதில் அந்த சீட்டு பிடிக்கிறாங்கல்ல, அந்த நிறுவனம் நடத்துகிறவங்க வந்து முதலீடே பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாரோட பணத்தையும் வாங்கி அவங்க நிறையா லாபம் இருக்கும், அவங்க எந்த பணமுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் நமக்குள்ளே பிரித்து கொடுத்துட்டு அவங்க லாபத்தை நிறையா வந்து எடுத்துப்பாங்க. அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான லாபமும், கடைசியாக எடுக்கிறவங்களுக்கு கூட பெரிய லெவலில் லாபம் இருக்காது. 1,00,000 98,000 கட்டியிருப்பாங்க, 2,000 லாபம். அது ஒன்றும் பெரிய லாபம் மாதிரி எனக்கு தெரியல. சேஃபும் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு அவசர தேவைக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய இந்த சேவிங்ஸில் நான் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நான் பணம் சேர்க்க மாட்டேன். அதற்கு ஏன்னா அதில் நம்பகத்தன்மை கிடையாது. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நகைசீட்டு கட்டுறது. இந்த நகைசீட்டு கட்டுறதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நகைசீட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுலேயுமே நம்பகத்தன்மை இல்லை. ஏன்னா எங்கள் பெரியம்மா அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்க நகை கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல சீட்டு கட்டி ஏமாந்துருக்காங்க. நல்ல வேளை ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டி அதுக்குள்ளாடி அவங்க பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. இப்போ நிறைய மாதம் கட்டினவங்களுக்கு ரொம்ப நஷ்டமாச்சு. ஒன்று இல்லை, இப்போ நிறையா நிறுவனம் வந்து செய்கிறாங்க, பிராண்டட் நகைக்கடைகள் கூட செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சலுகைகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு செய்கூலி சேதாரம் ஃப்ரீன்னுவாங்க. நீங்கள் நகையாக எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அதுக்கு தான் நாங்கள் வட்டி தந்துட்டோம், அது வந்து அதில் கழிச்சுக்கணும் அப்படின்னு எதையாவது சொல்லி நம்ம அந்த பெனிஃபிட் வருது இல்லையா, அதை எப்படியாவது குறைக்க பார்ப்பாங்க. இதை நான் நிறையா பார்த்துருக்கேன். ஒன்று செய்கூலி சேதாரத்தில் பாதிக்கு தான் 50% தான் ஆஃபர்னுவாங்க. சில கடையிலனா என்ன சொல்லுவாங்க, செய்கூலி சேதாரம் கம்ப்ளீட்டாக இல்லை, நகை சீட்டு கட்டி எடுத்தீங்கன்னுவாங்க, ஆனால் 50% தான் ஆஃபர்னுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இல்லை செய்கூலி சேதாரம் நீங்கள் கொடுத்துருங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் 20,000 கட்டியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 22,000 வட்டி போட்டு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது சொல்லி இந்த சலுகைகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அதுக்கு பெட்டர் ஏன் நம்ம கட்டின காசுக்கு நஷ்டம் அடையணும்? அதுக்கு பெட்டர் நான் ஒரு ஆர்டியாக போட்டு 10 மாதம் போட்டு 10 வருஷம் 10 மாதமும் 1 வருஷமாக ஆர்டியாக போட்டு வர அமௌண்ட்டை கொண்டு போய் நான் அமௌண்ட்டாக கொடுத்து எப்படியும் ஜிஎஸ்டி நான் கட்ட தான் போகிறேன். அதனால் நான் என்ன செய்யலாம்,
மொத்தமாக காசை கொண்டு போய் கொடுத்து பணத்தை எடுத்துக்கலாம். ஓகே, சில பேர் சொல்லுவீங்க நகை விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு. அதுவுமே தங்கத்தோட விலைக்கு ஏற்ற மாதிரி இப்போல்லாம் வந்து நகை சீட்டு கட்டுறது பிடிக்கிறது கிடையாது, அமௌண்ட்டாக தான் பிடிக்கிறாங்க. முன்னாடி தான் அந்த மெத்தட் இருந்துச்சு. இன்றைக்கி 2000 கட்டியிருக்கீங்கன்னா அதுக்கான தங்கம் சேர்ந்துடும். அடுத்த மாதம் 2000 கட்டுறீங்கன்னா அதுக்கான தங்கம் சேர்ந்துடும். இப்போ வந்து அப்படி கிடையாது, பணத்தோட மதிப்பு மட்டும்தான். ஸோ அதனால் என்னையை பொறுத்த மட்டும் நகை சீட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அது என்னவோ எனக்கு ரொம்ப நஷ்டம் மாதிரி தோணுது. இதே நான் ஒரு ஆர்டி மாதிரி கட்டி அந்த போய் தங்க காசாக எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபா வித்தியாசம் தெரியுது. ஜஸ்ட்டு நான் ஜிஎஸ்டி மட்டும்தான் நான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். செய்கூலி சேதாரம்லாம் காயின்ஸ்க்கு இருக்காது. நான் நகையாக எடுக்கும் பொழுது ஓகேன்னு தோணுது. பட் ஆனால் அந்த நகை சீட்டு கட்டுறதுனால அந்த செய்கூலி சேதாரத்தில் எனக்கு பெரிய லெவலில் சலுகை இருக்கிற மாதிரி தெரில. அதனால் நான் நகை சீட்டு கட்டுறதே கிடையாது. 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக வட்டி தரக்கூடிய பொய் நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு 10,000 ரூபா கொடுங்க, மாதம் உங்களுக்கு 600 ரூபா தரோம், மாதம் 200 ரூபா தரோம், 1,00,000 ரூபா தந்தீங்கன்னா மாதம் 6,000 ரூபா தருவோம். இந்த மாதிரி அதிகமான நீங்கள் எங்ககிட்ட பணத்தை கொடுங்க, உங்களுக்கு அதிகமாக வட்டி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் கொடுத்துருவாங்க, ஒரு 6 மாதம் 7 மாதம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்பி என்ன பண்ணுவோம், அடுத்த தடவை ரெனியூ பண்ண சொல்லுவாங்க, அடுத்த தடவை போடுவோம். அப்போயும் அதிகமாக பணம் வரும். அவங்க கொடுக்குற வட்டி நம்ம கொடுக்குற அசலை தாண்டும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அசலுக்கு மேலே கொடுத்தாச்சு, அதனால் அசலை தரமாட்டோம்னு சொல்லி மிரட்டுவாங்க. இல்லைனா உங்களை வந்து நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், நீங்கள் வந்து அதிகமாக வட்டி கேட்குறீங்கன்னு நம்மளே வந்து திருப்பிடுவாங்க. இது மாதிரி நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏமாந்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஆப்பு நிச்சயம். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது, நமக்கு வெளியில் தெரியாது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் வெளியில் சொல்ல மாட்டோம்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று என்ன நினச்சிப்போம், ஐயோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் பணக்காரங்க ஆகுறாங்க போல், எனக்கும் சேர்த்து விட்றான்னுவாங்க. அது வந்து விளம்பரமே படுத்த மாட்டாங்க. ஆனால் லைட்டாக நம்மக்கிட்ட விஷயத்தை போட்டு நம்மக்கிட்ட சின்னதாக ஒரு ஆசையை மூட்டி அப்புறம் 2 மாதம் 3 மாதம் கழித்து பணத்தை நம்மள்டேருந்து வாங்கி 1 வருஷம் கொடுத்துருவாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து நம்மளே ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ரொம்ப இந்த மாதிரி பொய் நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. அதிக வட்டிக்கு நம்ம ஆசைப்பட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம காசு கண்டிப்பாக அப்போ அதுக்கு பெட்டர் ஒரு எஃப்டியில் போட்டுருங்க. ஏன்னா மொத்தமாக போயிடும் பணம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்குறீங்க, எல்ஐசியை பற்றி போடுங்க, எல்ஐசி பற்றி சேவிங்ஸ் ஸ்கீம் போடுங்கன்னு. எல்ஐசி அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் தான். ஸோ இன்சூரன்ஸ் முறையை சேமிப்பு முறை என்று சொல்லி நம்மக்கிட்ட நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளை சில விஷயங்களில் முதலீடு பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் குட்டாக இருக்கும், பட் அது வந்து சேவிங்ஸ் கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக நமக்கு கவனம் வந்து ரொம்ப தேவை. யாராவது நம்மளை சேவிங் ஸ்கீமுன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாந்துடாதீங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னாலே அது வந்து இன்சூரன்ஸ் தான். ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அது வந்து சேவிங்ஸ் மெத்தட் கிடையாது. அது வந்து என்ன சொல்கிறது, டூ ஆர் டை தான். அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு எந்த வகையிலையுமே சேமிப்பே ஆகாது. இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு காப்பீடு. அதாவது நம்ம எதிர்காலத்தில் ஏதாவது நடந்தால் தான் அது பெனிஃபிட்டே ஒழிய, நடக்கலை அப்படின்னா நீங்கள் கட்டுற காசு வெறும் கம்மி ரேட்டில் திரும்பி வரும். எல்ஐசிலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்டோமெண்ட் பாலிசி, மணி பேக் பாலிசின்னு சொல்லி அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே எங்களெல்லாம் ஏமாத்துனாங்க. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, சார் இந்த மாதிரி 30,000 உங்களுக்கு மெச்சூர் ஆகிருக்கு, நம்ம கட்டினதே வந்து எவ்வளோ 30,000 கட்டியிருப்போம், ஆனால் உங்களுக்கு 50,000 வரும்னு நினச்சோம், ஆனால் வந்து வரல சார், தப்பாக நினச்சிக்காதீங்கன்ட்டு கரெக்டாக 31,000 32,000 கட்டி எங்கள் அப்பாவே ஏமாந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க. எல்ஐசி அதெல்லாம் வந்து சேவிங் ஸ்கீம் கிடையாது, இன்சூரன்ஸ் தான். அதுக்கு அது குட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட் வந்து வேறு வழியில் பாலிசி பிடிக்கணுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட அந்த சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பற்றின அந்த இன்ஃபர்மேஷனை தான் அதிகமாக பிரபலப்படுத்துவாங்களே ஒழிய, மாதத்துக்கு இவ்வளோ வட்டி வரும், உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருங்கிற அந்த வார்த்தையே வராது. அதனால் எல்ஐசி வந்து ஒரு காப்பீட்டுக்காக போடுறவங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக போடுறவங்க தாராளமாக போடலாம். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நினச்சிட்டு போடாதீங்க. கண்டிப்பாக ஏமாற்றம் நமக்கு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.